செய்வினை செயற்பாட்டு வினையில் இது 2வது வீடியோ. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் செய்வினை அப்படின்னா ஒரு 3 மெத்தட் இருக்குது. அதை வச்சு அது செய்வினையா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே 2 வாக்கியம் எழுதியிருக்கோம் பாருங்கள். 2 விழா தலைவரால் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கு ஃபஸ்ட்டு. இது ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியம். இது எப்படி செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்கிறோன்னா, தலைவரால் அப்படிங்கிறது ஒரு ஆள் விகுதி வந்திருக்கு பாருங்க. ஸோ இது இந்த மாதிரி ஆள் விகுதியில் வந்திருந்தா இது ஒரு செயற்பாட்டு வினை. அந்த அடுத்தது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கீழே உள்ள வாக்கியத்தில் கொல்லப்பட்டான் அப்படின்னு எழுதியிருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்டது பட்டான் இந்த மாதிரி இருந்தாலும் ஆள் விகுதி வந்திருந்தாலும் இது செயற்பாட்டு வினை வாக்கியமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி செயற்பாட்டு வினை வாக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக அதை செய்வினை வாக்கியமாகவும் மாற்ற முடியும். மாற்றினாலும் பொருள் தரும். அதே மாதிரி கீழே ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுலேயே ஆள் விகுதி இருக்குது, பட்டான் அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியம். இது செய்வினை வாக்கியமாகவும் மாற்ற முடியும். இதை மாற்றணும் அப்படின்னா எப்படி வரும்? ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி மாற்றும் போது ஐ விகுதி வரும். ஸோ ஐ விகுதி வந்திருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு செய்வினை வாக்கியம்.